ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து ஜேகேவோட ஹார்ட்லெஸ் டாக் மாஃபியா தான். அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் பேசின பேச்சில் கடுப்பாகி ஜேகே ஒரு அறை தான் அப்படியே கண்ணை திறக்க வச்சுட்டு நீங்கள் கண்ணில் டியூஸ் வர அப்படியே அவனை முறைக்க. இப்போது கதவு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. 2 பேர் அட்டன் டயத்தில் அப்படியே டோரை பார்க்குறீங்க. அங்கே ஃப்ரைடே தான் சார் சார் அப்படின்னு நாக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் திறக்க போகிறீங்க. அதுக்குள்ளே ஜேகேவே போய் கதவை ஓப்பன் பண்ணிவிட. அப்போது அங்கே சொன்னதில் நீங்கள் ஹாப்பி ஆகிடுங்க. பிகாஸ் அவன் ஜிமின் சார் வந்திருக்காரு உங்களை பார்க்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஹாப்பியாக நீங்கள் அப்பா சொல்லையாவது காப்பாற்றினானே அவரை விட்டான் அப்படின்ட்டு கடகடன்னு நீங்கள் ஜிமினை பார்க்க விட இங்கே ஜேகேக்கோ அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது. குப்பையிலே பிறண்டு உருண்டு வந்தால் நான் குப்பையில் சுத்தமானவன் சொன்னால் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சுத்தமான வண்டி அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களோட ஒதுக்கம். ஆனால் தாங்கிக்கவே முடியல. இங்கே நீங்கள் கண்ணில் டியர்ஸோட ஜிமின் கொண்டும் இல்லையா அப்படின்னு அவனை பார்க்க ஓடுறீங்க. இங்கே அப்படியே ஓடி வந்து ஜிமினை பார்த்துட்டு நிற்க ஜிமினோட பார்வையோ உங்கள் மேலே, அதுவும் உங்கள் தாலி மேலே இருக்குது. அவன் அப்படியே குறுகுன்னு அதை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நீங்கள் ஏதோ சொல்ல வாங்கிடுக்க அதுக்குள்ளே அங்கே ஜேகே அப்படியே விசில் பண்ணிகிட்டே வரான். பிள்ளைய கொடுத்தவனுக்கு அதை வளர்த்த ஆளாகவும் தெரியும் அப்படின்னு இது என்னோட குழந்தடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே ஜிமின் அவனை மறைக்கிற மாதிரி பார்க்க ஜேகேவோ அதை பற்றிலாம் கண்டுக்கல. அப்படியே அவங்கள ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து மோரோவர் சி இஸ் மைன் அப்படின்னு இன்னும் நல்லா அவங்கள இறுக்கி பிடிக்கிறான். நீங்கள் ஜிமினை பார்க்க கூட முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அப்படியே நீங்கள் குனிஞ்சே நிற்கிறீங்க. ஜிமினுக்கு செம்ம கடுப்பா அப்படியே ஜேகேவை முறைச்சிட்ருக்கான். என்னெல்லாம் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாதாடா, என்ன பணையமாக வச்சு தானே அவளை கல்யாணம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிட்ருக்கான். அப்புறம் இங்கே பாரு ஜிம்னிசி, அது எப்போவுமே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அது எப்போவும் மாறாது. எனக்கு நீங்கள் எப்படி என்ன பிடிக்கிறதுக்காக இவ்வளோ துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் எனக்கு வேறு வழி தெரியல. இவ்வளோ அடையிறதுக்கு உன்னை திருப்பு சீட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், ஒழுங்காக என்னை புரிஞ்சிட்டு இருந்தா இவ்வளோ உனக்கு அடி வாங்கியிருக்க வேலையே இல்லை. ஸோ அதுக்காக நான் வருத்தப்பட மட்டும்தான் முடியும். நீ பண்ணது தப்பு தானே, என்னை பார்த்து தெரிஞ்சும் நீ அவகிட்ட நெருங்க நினச்சிருக்க. எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அவள் வேணும், அதுக்கு ஒன்றை துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக ஐம் சாரி. அப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு இதுக்கு மேலே நான் பேச ஒன்றும் இல்லை, பேசுங்க ஃப்ரீயாக மனசு விட்டுன்னு நகர்ந்துக்கிறான் ஜேகே நாகரிகமாக. இப்போது ஃப்ரைடேவோ வாயை வச்சு சும்மா இருக்காமா ஜிமினை பார்த்து பாவம் பயப்பில்லை, குத்துறது பூரா ஊமை குத்திருப்பாங்க போல அப்படின்னு மைண்டு வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாகவே பேச கரெக்டாக ஜேகே அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது என்னடா உங்கள் மேடமோட புருஷனாக போகிறவரை வச்சு செஞ்சுட்டேன்னு கண்ணில் இருக்கியோ ஆத்தி இவையன் நம்மளை ஒப்புக்கு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஏயோ அதெல்லாம் இல்லை சார். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்ன அது, நீங்கள் ஸ்பீட் போட்டில் தானே தப்பிச்சு போனீங்க, அந்த போட்டை தான் மேடம் சுட்டாங்களே, நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க இங்கே ஜேகேவா அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னடா நான் ஏன் பொழைச்சேன்னு நினைக்கிற போல், நான் பொழைச்சதில் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல் அப்படின்னு கேட்க ஐயோ அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் பொழைச்சதில் எனக்கு சந்தோஷம்தான், சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். ஏண்டா நான் கூட தான் உங்கள் மேடமை சுட்டேன், அவள் உயிரோடு இருக்காளே, அதை பற்றிலாம் கேட்க மாட்டியா நீ? அது சரி, ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா என்ன? நடிக்காதீங்க சார், நீங்கள் சுட்டது அவங்களோட ட்வின் சிஸ்டரை. ஓஹோ அப்படியா அப்படின்னு தெரியாத கேட்குற மாதிரி கேட்க எப்பா டே உனக்கு மக்கா நடிப்பு அப்படின்னு ஃப்ரைடே பார்க்குறான். இப்போ அவன் கையை அப்படியே அழுத்தமாக பிடிக்க ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நடுக்கடலில் உயிர் தப்புறதுலாம் ரொம்ப அதிசயமான விஷயம், எனக்கு ஏதோ லக் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆனால் ஒன்று இவர் சொன்ன மாதிரி ஏதோ லக் இருக்குது, அதான் பயப்பில் இன்னும் சுற்றிட்டு இருக்க வரைக்கும் வந்துச்சு ஆளை விடுங்க அடி அங்கேருந்து ஃப்ரைடே ஓடிடுறான். இங்கே ஜிமினுக்கோ அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பிகாஸ் அவன் பார்வை போயும் அவனோட குழந்தைய போய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பார்வை. என்ன பண்ண முடியும், என் சுச்சுவேஷன் அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உன் சுச்சுவேஷனால் பேபியை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் நீ இப்போ அவனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற பார்த்தியா, வா 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 சாராவோட டெத்துக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவனோட ஆதங்கத்தை கொட்டுறான். அவனால் ஏற்றுக்க முடியல. என்ன தான் என்ன பிடிச்சி வச்சுட்டு பண்ண சொல்லி நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. அதில் ஏற்றுக்க முடியல. சாராவோட டெத்தை அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜேகே மேலே கொல்ல வெளியில் இருக்கான். அவன் அப்படியே அங்கேருந்து உங்களை மறைச்சிட்டு வெளியே போக உங்களால் முடியல. நீங்கள் ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க ஜிமின் அப்படின்னு பின்னாடியே ஓடுறீங்க. பட் ஜிமின் காதில் கூட வாங்காமா அங்கேருந்து வெளியே போயிடறான். உங்களால் முடியல, உங்களுக்கு அழுகியாக வருது அப்படியே அவன் பின்னாடி ஓடிட்டுருக்கா. இதெல்லாம் ஜேகே பார்க்குறாக்கோ உங்களை பழைய நினைவுகள் தான் ஞாபகத்தில் வருது. நீங்கள் வாட்ச் அவன்கிட்ட வந்து திருடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. அப்போது
அப்போது அதெல்லாம் பொய்யா? அங்கே எழுதி வச்சது இதெல்லாம் லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்போ அப்படியே அந்த லாரியில் நீங்கள் அடிபடுறதுக்கு முன்னாடி தானே அவன் காப்பாற்றிருப்பான் கரெக்டாக. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவனுக்கு அந்த நிமிஷம் லாரி உங்கள் மேலே மோதிருமோன்னு உசுரே போன மாதிரி இருந்திருக்கும். இவளுக்கு நம்ம மேலே அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு நினைக்க அவனுக்கு வலிக்குது. அவனோ நீங்களும் ஜிமினும் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு எதிரே பார்த்துருக்க மாட்டான். அப்போ நீங்கள் அப்படி சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். அவனுக்கு நான் மிஷனுக்காக தானே போனேன், எனக்கு இப்படி நடக்கும் நான் என்ன கண்டேன். ஆனாலும் இப்போயும் உன்னை நினச்ச பின்னாடியே சுற்றி வரேனே, என் காதல் உனக்கு புரியவே இல்லையா? என்னால் முடியலடி. நான் உன்னை உண்மையாக தாண்டி லவ் பண்ணேன். அப்போ முடிவு பண்ணேன்டி, நீ அவனோட கை கோத்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அப்போ நினச்சேன் ஒரே முடிவு தான், நீ என்னை தயாங்க நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஜேகேவாக நினச்சி விளக்கி வச்சாலும் சரி, ஆனால் என் வாழ்க்கை உன்னோட மட்டும்தான், என் முதலும் முடிவும் நீ மட்டுமா தான் இருப்ப அப்படின்னு நினச்சேன்டி. அப்படின்னு அவன் அந்த நினைவில் நின்றுட்டுருக்கா. அவன் மேலே யாரோ கை வைக்க சடனாக திரும்பி பார்க்குற ஆரம் தான், நீ இப்படி தனியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அவள்கிட்ட எடுத்து சொல்லிடலாமே அப்படிங்கிறான். சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அவள் தான் அந்த நிலையிலே இல்லையே, நான் எங்கேருந்து சொல்கிறது அப்படின்ட்டு அவன் பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே நிற்கா. அப்போ எல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு நீங்கள் பேக்கிங்லாம் முடிச்சிட்டிங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் ஜேகோட அவன் வீட்டுக்கு போகணுமே. ஸோ அங்கே உங்களுக்கு வந்துட்டு இருந்த பாட்டி தானே, ஸோ அவங்க வந்துட்டு எல்லாம் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு சரி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கண் கலங்க அவங்க சொல்ல, ஜேகேவோ பாட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க, இனி நான் தான் அவளுக்கு எல்லாம், அவளை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன், இனி ஒரு டைம் அவள் கண் கலங்க மாட்டாள் என்னால் யாராலையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரான். அப்போது ஃப்ரைடே வந்துட்டு கார் எடுக்க வர, இல்லை நீ வேணாம் நீ இங்கே இரு அப்படின்ட்டு சாவியை வாங்கி ஆரம்பிக்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு ஆரம் போய் ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேவோ அப்படியே ஃப்ரைடே பக்கம் திரும்பி, இந்த ஜேகேவோட ஒய்ஃப், அதாவது நம்ம சூப்பர் உமன் ஹீரோ இருக்காங்களே, அவங்க 10 பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு தேவையில்லைன்னு உங்கள் சார்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி இருக்கிறான். இங்கே ஃப்ரைடேவோ ஆட போங்கடா, உங்கள் சண்டையில் எப்போ பார்த்தாலும் ஏன்டா என் வேலைக்கு காப்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே புலம்பிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களோ அப்படியே ஜேகேவை முறைக்க மட்டும் தான் உங்களால் செய்ய முடியுது. பிகாஸ் ஆரம்பிக்கிறனால அவங்களால எதுவும் பேசவும் இல்லை. அப்படியே வாய் முட்டை வந்து கார் பின்னாடி ஏறிக்கிறீங்க. ஸோ ஜேகே அவங்க பக்கத்தில் வந்து உட்காரான். அவனை முறைக்க மட்டும் செய்கிறீங்க, பட் எதுவும் பேசலை. இதெல்லாம் ஆரம் பார்த்துட்டு இதுங்க சண்டை என்னைக்கு ஓய்மோ அப்படிங்கிற மாதிரி அங்கே கார் ஸ்டார்ட் பண்ணி ஜேகேயோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த வீட்டை அப்படியே பார்க்குறீங்க. அது எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரான்னு செம்ம பக்கா பாதுகாப்பாக இருக்குது. நிறையா சென்சர் கருவிலாம் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க. ஒரு பக்கம் அப்படியே நிறையா பிட்புல், அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு, அந்த மாதிரி ராஜபாளையம் நிறைய டாக்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஆத்தி அப்படின்னு உங்களை மீறி கொஞ்சம் பயம் வருது. நான் யாருக்கு தான் பயம் இல்லை அப்படியே நீங்கள் பயத்தில் ஜேகேயோட கையை கொஞ்சம் இறுக்கி பிடிக்க அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அது அப்படின்ட்டு, ஏய் சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருந்தா அந்த டாகோட பாக்ஸ்குள்ளே போட்டு உடச்சிருவேன், நீங்கள் டாக் பாக்ஸ்குள்ளே தான் அடைப்பீங்க, நான் டாகு கூடயே அடைச்சி வைப்பேன் அப்படின்னு மிரட்டெல்லாம் வாயோட தான். கண்ணை என்னமோ சிரிச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் அவனை அப்படியே முறைச்சிட்டு ஒரு வழியாக அவன் வீட்டு வாசல் வந்து இறங்க ஆரம்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்ந்துடுறான். இப்போ நீங்களும் ஜேகே தான் அப்படியே வீட்டு வாசல் வந்து நிற்க அவங்க அம்மா தான் அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே அதிசயமாக பார்க்கறத பார்த்துட்டு, என்னம்மா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் வீடு அப்படி தான் இருக்கும், என்னை பற்றி தெரியும்ல அப்படிங்கிறீங்க, இனிமேவும் உனக்கு இப்படி தான் பாதுகாப்பாக இருக்கும், நீ தயாங்கோட இருந்த வரைக்கும் உனக்கு தெரியாதது அவனை பற்றி, அதை இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தயாங்க வந்து ஒரு அதான் அவங்களோட சீனியர் ட்ரைனர் அதுதான் தெரியுமே தவிர அவனை பற்றி பெருசாக பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்காது. ஏதோ அவங்க அப்பா அம்மாவோட ஒர்க் பண்ணவங்க அவ்வளோதான் தெரியும். இப்போ தான் இவங்க பையன் அதெல்லாம் தெரியுது. ஸோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. இல்லைவாம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுமே அங்கே தயாங்கோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லேருந்து பெருசாக அவன் வந்தது வரைக்கும் இருக்குது. ஜேகேவோட தான் அங்கே கிடையாது. ஸோ தயாங்கோட தானே இருக்கும். ஸோ தயாங் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் வருது. ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸும் வருது. ஏய் சாகலை, உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சவுண்டும் கேட்க டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அதை உத்து பார்க்குறீங்க. கொஞ்சம் கூட ஜேகேவுக்கு செட்டே ஆகாத, தயாங்கும் செட் ஆகாத ஒரு ஃபேஸ் இருக்குது. இது யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆக்சுவலி இப்போ தான் நீங்கள் அவங்க அம்மாவை கவனிக்கிறீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு அதாவது தயாங் வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி. ஸோ அந்த ஃபேஸ் அவங்க அம்மா மாதிரினா இது, ஆனால் இதே மாதிரி ஃபேஸ் கட் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் இவர் அப்படின்னு ஏதோ யோசனை இருக்கா. அவங்க வந்து இதான் என் ஹஸ்பண்ட், ஜேகேவோட அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது புரியுது, எல்லாமே புரிய வரும் அப்படிங்கிற ஜேகேவும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவர் அப்பானா அவர் ஒரு விடோயிஸ்ட். ஸோ நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்கிறத விட நல்லா கைடுன்னு சொல்லலாம். அவர் தான் எனக்கு எல்லாமே. என்னை இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டாந்தவரே அவர் தான். ஓ எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஏஜ் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓ
எனக்கும் சரி என் பையனுக்கும் நல்ல அப்பாவாக இருந்திருக்கார், நல்ல கார்டியனாக இருந்திருக்கார், நல்ல வெல்விஷராகவும் எங்களுக்கு நல்ல வழித்துணையாகவும் இருந்திருக்கிறாரு, எல்லாத்துலேயும் நல்லா கைடும் பண்ணியிருக்காரு. ஓ அப்படின்னு அதை மட்டும் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையும் நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போய் ரெஸ்டட் அப்படின்ட்டு அவங்க போயிடறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. இவர் அப்பான்னா அப்போ அவர் ஓ மை காட் என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறீங்க. ஜேகே நீங்கள் குழப்பமாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போதைக்கு குழப்பத்திலே இருக்கும் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவனும் விட்டார். அவங்க சஸ்பென்ஸ் இன்னும் முடிஞ்சு இப்போ நீங்கள் டியூட்டிலையும் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் டேபிள் ஃபுல்லாக அப்படியே ஜேகேவை பார்த்தோன்னா எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்து அவன் இப்போ என்ன பண்ணால் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்படியே கூறுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் உங்கள் மைண்டில் ஃபுல்லாக அவன் ஒன்றும் தப்பானவன் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறது புரியுது. பட் உங்களால் ஏற்றுக்கவே முடியாதது சாராவோட டெத். சாராவை எப்படி அவனால் கொல்ல முடிஞ்சிச்சு? அவள் இறந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவள் இறந்ததுக்கு நியாயம் தேடி கொடுக்காம நான் கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பே உங்களை கொல்லாமல் கொண்டுட்டுருக்கு. அதுதான் உங்களுக்கு அப்படி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இதை யார்கிட்ட போய் சொல்லி என்ன நியாயம் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட பார்வை. அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்க. அப்போ டோரை நாக் பண்ணிட்டு மே கமின் அப்படின்னு சவுண்ட் கேட்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அப்படியே உங்களே பார்த்துட்டு வரான். இவரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பிகாஸ் அன்னைக்கு சண்டை போட்டு போனவன் தான் இப்போ தான் பார்க்குறீங்க. அதுக்கிடையில் எவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் கால்னு பண்ணியிருப்பீங்க, எதுக்குமே ரிப்ளை இல்லை. உங்கள் சிஸ்டரோட லாஸ்ட்டாக அவனை லவ் பண்ணுறாங்கிற வீடியோ வரைக்கும் அனுப்பியிருப்பீங்க, அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும். இவனும் நம்மளை வெறுத்துட்டானா அப்படின்னு. உங்களுக்கு இந்த லைஃபே ஏன் இப்படி எனக்கு மட்டும் பெயின்ஃபுல்லாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சாரா நீ இல்லாமல் என்னால் இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லடி, ஆனாலும் சாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இருக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் வாழ்க்கையை தள்ளிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமினை பார்க்கவும் நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்க. அவனும் அப்படியே நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு அந்த டேபிளில் தான் பார்க்குறான். ஃபுல்லாக அவனோட ஃபைல்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் அப்படியே குறுகுறு பார்த்துட்டு இதெல்லாம் ஜேகேவோட ரிப்போர்ட்ஸா அப்படிங்கிறான். நீங்கள் ஜிமினோட கண்ணை கூட பார்க்கல. உங்களுக்கு அவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கனால நீங்கள் அவன் பார்வையை தவிர்த்து அப்படியே கீழே கொஞ்சம் மாதிரி உட்காந்துட்டு அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறீங்க. அவனும் அவங்கள அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு சரி இப்போ அது நான் எதுக்கு வந்தேனா அப்படின்னு அவனும் அந்த வாட்சை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறதா டீட்டெயிலை மட்டும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கு இதெல்லாமே முன்னாடியே தெரியும், இருந்தாலும் இவன் சொல்லும் போது நீங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இதுதான் இப்போது உன் ஹஸ்பண்ட் அவனோட அப்பா அவரோட எல்லா மாஃபியா பிஸ்னஸையும் ஒன்றா முடக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கும் பெருசாக ரியாக்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் எதுவும் பேசல, நீங்களும் எதுவும் பேசல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்டாக ஜிமினே இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சாராவோட டெத்தில் ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்? ஆமாம், ஜேகே எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். சாராவோட டெத்தில் ஏதோ சீக்ரெட் இருக்குது, அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ வேணா உன் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அவன் கேட்டதும் செம்ம கானில் டப்புன்னு அப்படியே எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் எழுந்திரிச்ச ஃபோர்ஸில் அவங்க உட்காந்து இந்த சேரை டப்புன்னு கீழே விழுகுது. ஜிமினோ நான் தான் கோப்பணும், இவன் இது கோப்பறா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்களும் அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன என்ன கேட்க சொல்கிறீங்க? கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. எப்படி என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடி சுட்ட ரத்த வெள்ளத்தில் அவளை சாகடிச்சான்னு டெமோ கட்ட சொல்கிறீங்களா? பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல. உங்களால் மட்டும் முடியுமா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் கத்திட்டு அப்படியே நீங்கள் வெளியில் போகிறீங்க. நீங்கள் கோவமாக வெளியில் போகும். ஜிமினோ அப்படியே தலையை படிச்சுட்டு இவள்கிட்ட எப்படி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கான் அப்செட்டாக. அப்போது இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அவன் ஜேகே அப்பாவோட ஆள் ஒருத்தர் கையால். ஸோ அவன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ சார் அப்படின்னு கூப்பிட ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்க உங்களை சீஃப் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போகிறான். அவனுக்கு இப்போ வரைக்கும் ஜேகேக்கும் உங்களுக்கு மேரேஜ் என்ன தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக தானே வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ், அதாவது குறிப்பிட்ட பேரை வச்சு மட்டும் பண்ணியிருப்பீங்க. அதனால் யாருக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் ஆஃபீஸ்லலாம் யாருக்குமே வந்து சொல்லலை. அதனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் சொல்லிட்டு போனதும் ஜிமினோ அப்படியே அங்கே போகிறான் சீஃபை பார்க்க. சீஃபோ வந்துட்டு அது உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா உங்கள் அப்பா ஹீராக்காக ஒரு செக்யூரிட்டி போட்டிருந்தார், அதாவது நம்ம ஃப்ரைடே அவனை பார்த்துக்க சொல்லி. பட் அவன் வேணான்னு சொல்லிட்டான் ஜேகே. அதனால் இப்போ ஃப்ரைடே சும்மா தான் இருக்கான். அவனை நீ உன் கூட வச்சுக்கலாம், அவன் உனக்கு யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ நீ அவனை கூட வச்சுக்கோ. சரி அப்படின்ட்டு ஜிமினோ எதுவுமே சொன்னதுக்கு மட்டும் ஓகே சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கரெக்டாக வெளியே வரவும் அப்போ கரெக்டாக ஜேகேவும் அவனோட யூனிஃபார்மில் உள்ளே வரவும் கரெக்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பயங்கரமாக முறைச்சிக்கிறாங்க. ஜிமினோ அப்படியே ஒரு மாதிரி
அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டான ஸ்மைல் பண்ணிட்டு வெளியில் போயிடுறான். ஜேகேவோ இவன் தான் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சீஃபை பார்க்க உள்ள வரலாம் அப்படின்றதும் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ வந்தவன் சார் இந்த வாட்சை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன், அதை நீங்கள் சோதிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகுது, அதில் என்ன இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவனை நம்புகிறாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை இப்போ அடுத்ததா அப்படிங்கிறாரு. அடுத்த ராக்கெட் லான்ச் மிஷன் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையாக நான் பிடிக்க போகிறது அந்த மாஃபியாவை தான், டார்க் மாஃபியா, அதாவது எங்கள் அப்பாவை. ஓ ஓகே, நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற சீஃப். எஸ், நான் கண்டிப்பாக அதில் தோக்க மாட்டேன். இந்த டைம் அவருக்கு எல்லாத்துக்குமே பதில் நான் கொடுத்தே தீருவேன். ஓகே, உங்களை நம்புகிறோம். அதனால தான் உங்களையே இதுக்கு நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேங்க நம்புகிறோம். எஸ் சார் அப்படின்னு சல்யூட் அடிச்சுட்டு அவனும் வெளியில் வர அந்த ஆர்டரோட அவன் மனசுலையோ இன்னையோட எல்லாம் முடிஞ்சு இப்போ புதுசாக பிறவி எடுத்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நான் என் நாட்டுக்காகவும் என்னை சுற்றி இருக்க நல்லவங்களுக்காகவும் மட்டும்தான் இருப்பேன். என்னையே ஏமாற்றி இத்தனை நாள் என்னெல்லாம் பண்ண வச்சுட்டான். அந்த ஆளுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரமே அவனோட சாம்ராஜ்யத்தையே சரிக்கிறேன். நான் யார் எப்போவும் மாறாத அதே ஜேகேங்கிறத எல்லாத்துக்கும் நிரூபிக்கிறேன். என்னை பற்றி எல்லாரும் நினச்சிட்ருக்க பிம்பத்தை உடைக்கிறேன். என்னை பற்றி நான் இனிமேல் சரியான பாதையில் நடக்கிறேன்னு புரிஞ்சுக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தானே நினச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் தான் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். நல்லவங்க கடலில் விழுந்துட்டா எப்படியாவது கரை சேர்ந்துருவாங்க அப்படின்னு அடிக்கடி ஹீரா சொல்லுவா அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஹீரான்னு அவன் வாயிலேருந்து வர வார்த்தையை கூட அவனால் ஏற்றுக்க முடியல. அதையும் தாண்டி ஜேகேக்கு இப்போ நல்லாவே புரியுது ஜிமின் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. இதுக்கு மேலேயும் இவன்கிட்ட மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் இவனாவது காது கொடுத்து கேட்பானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, இதுக்கு மேலே எதையும் மறைக்கக்கூடாது, மனசு விட்டு எல்லாத்தையும் கிட்ட சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். அப்போ தான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற சீன் அவன் மைண்டில் அப்படியே வருது. ஆக்சுவலி அன்றைக்கி அவன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பான் ஜேகே, இது அவள் இல்லை, கண்டிப்பாக இது ஹீரா இல்லை. ஏன்னா அவன் கண்ணை ஒத்து பார்த்ததுமே அந்த கண்ணுக்கும் உங்கள் கண்ணுக்கும் அவனுக்கு நல்ல வித்தியாசம் தெரியாதா? அவன் எத்தனை நாள் உங்களோட இருந்திருப்பான், உச்சி முத பாத வரையும் அப்படியே உங்களை குறுன்னு அவளை சாராவை பார்த்ததுமே கண்டிப்பாக இது என் ஹீரோவே இல்லை, அப்போ இவ யார்? ஆனாலும் இப்போ இதை சொன்னான் திருப்ப அவளையும் தேட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ இவ யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கை லைட்டாக நடுங்குது. அதை அப்படியே சாராவும் பார்க்குறா. அவனை அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கேவலமாக ஒரு ஸ்மைல் விட்டுட்டு என்னடா பண்ண போகிற, லவ் பண்ணவளையும் சுட்டு கொல்ல போகிற, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவளோட பார்வை. இவனோ அப்படியே கை லைட்டாக நடுங்க. அதை கரெக்டாக பிடிச்சிட்டு கிட்ட வந்து ஹே ஹீரோ எங்க, நீ யார் அப்படிங்கிறான். அப்போ சாராவோ பரவாயில்ல, உனக்கு கண்ணை தான் சரியாக பிடிக்க தெரியல, ஆனால் கண்ணெல்லாம் நல்லா தெரியுதே, கரெக்டாக என் கண்ணை பார்த்ததுமே நான் அவன் கூட இருந்த ஹீரோ இல்லை வேற ஆள்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு அப்போ சொல்ல இப்போ தான் அப்படியே பார்க்குறான். எனக்கு தெரியாதா அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேர்ள் ஹர்ட் உன்னோடது அப்படி இல்லை, ஆனால் இதை மாற்றிக்கலான்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கண் அது இந்த மாதிரி கண் அவளோடது இல்லை. அதே மாதிரி உன் பாதம் இது உனக்கு பெருசாக இருக்குது, அவளுக்கு அப்படி இருக்காது, அவள் இன்னும் குட்டியாக இருப்பாள் அப்படின்னு உங்களை பற்றின இன்ச் பை இன்ச் அவன் சொல்ல சாராவோ அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துட்ருக்கா. அவனா ஏதோ சொல்கிறதுக்கு மறுபடியும் வாய் எடுக்கா. அதுக்குள்ளே எங்கேருந்தோ ஒரு கன்று வந்து ஷூட் ஆக அது கரெக்டாக அவளோட ஷோல்டரில் படுது. ஸோ அப்படியே அவள் ரத்த வெள்ளத்தில் அவன் முன்னாடி விழுகிறா. அது அப்படியே ஜேகேவே எதிர்பார்க்காதது, எவன்டா சுட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி பார்த்துருப்பான். அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு டக்குன்னு கையில் இருக்க ஃபோனை அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ண பார்க்க அது ஓப்பன் ஆகிருக்காது. அப்போ கன்ஃபார்மே பண்ணியிருப்பான் இது கண்டிப்பாக ஹீரோவே இல்லை வேறு யாரோ அப்படின்னு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். இதை அப்படியே ஜுமன் ஏற்றுக்கவே முடியாமல் அவனே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகேவோ இங்கே பாரு ஜுமன் அப்படின்ட்டு சாரி சார், நான் உங்களோட சாராவை கொல்லலை, என்னால் அது பண்ணவும் முடியாது. எப்படி என் ஹீரா மாதிரியே இருக்க இன்னொருத்தியை என்னால் கொல்ல முடியும்? அவள் இன்னொருத்தியாக இருந்தாலுமே அவளை மாதிரி இருக்கா. அவளை மாதிரி இருக்க யாரையும் என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது. என் கை நடுக்குச்சு. அதுக்கு முதல் முறையாக கன் எடுத்தும் யாரையும் ஷூட் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருந்தேன். நான் அந்த பதட்டத்தில் நான் இருக்கும்போது எங்கேருந்தோ எவனோ சுட்டுட்டான். அது யாருன்னு அப்போ எனக்கு தெரியவே இல்லை. நான் அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். நான் அவளை சுடலை, நீங்கள் அது புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் ஹீராக்கிட்டையும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் சொல்ல வரதை அவள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. கேட்டாலும் நான் சொல்கிறத நம்புவாளான்னு எனக்கு தெரில. ப்ளீஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. உனக்கு தெரியும் காதல்னா அந்த வலி எப்படி இருக்கணும். நான் உண்மையாக தான் ஹீராவை லவ் பண்ணேன்.
என் நினைவுகள் இல்லாத போது கூட நான் தேடின ஒரு பொண்ணு அவள் தான். அவளை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து என் மனசில் அவள் ஆழமாக பதிஞ்சனால தான் என் நினைவலையில் அவள் இல்லாட்டி கூட அவள் நினைப்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவள் என்னோடன்னு எனக்கு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தனால தான் நான் அவளையே பின்தொடர்ந்துட்டு இருந்தேன். அவள் இந்த வேலையை பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக அவளை நான் கொண்டு இருக்க மாட்டேன். அது என்னால் முடியாத காரியம். அது ஏன் அவளுக்கும் உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது எனக்கு தெரில. இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அங்கே நிற்காம ஜேகேவோ அப்படியே வந்து அவனோட பைக்கை எடுத்துகிட்டு திரும்ப இப்போது விடாமல் ஜிமின் பின்னாடியே வந்து அப்போது சாராவை நீங்கள் கொள்ளலை. எஸ், அப்போ நீங்கள் சாராவை ஷூட் பண்ணலன்னா அப்போ ஷூட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை நீங்கள் சாரா கிட்டே தான் கேட்கணும். வாட் அப்படிங்க அங்கே நிற்கவே இல்லை. ஜேகே பாட்டுக்காக கிளம்பி போயிடுறான். அவன் போயிட்டான். ஆனால் இங்கே ஜிமினுக்கோ செம்ம குழப்பம். இவன் என்ன சொல்லிட்டு போகிறான்? சாராட்ட கேட்கணுமா? சாராட்ட நான் எப்படி கேட்க முடியும்? சாராவை எங்கடா போய் நான் பார்க்கறது? என்ன குழப்பிட்டு போகிறான் அப்படின்னு குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கான் ஜிமின். இப்படியே டே ஸ்கிப்பாக எதிர்பார்த்தா அந்த மிஷன்னாலும் வருது. ஸோ ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு அங்கே சயின்டிஸ்ட்லாம் உட்காந்துருக்காங்க. ச்சே, நம்ம இதை லான்ச் பண்ணுறதுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, அதுக்கப்புறம் திரும்பவும் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆரம்க்கும் சீஃப்க்கும் செம்ம கடுப்பாகுது. அவங்க ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே அங்கே எந்திரிச்சா ஜேகேவோ. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி ரஷ்யா அமெரிக்காலாம் இதை லான்ச் பண்ணிட்டாங்க இடையில. பட் நம்மளால் பண்ண முடியாது. காரணம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாமலாம் இல்லை, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நமக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் தான் இல்லை. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிருக்கு. மற்றபடி நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு வைக்கிற மாதிரி அவன் ஒரு பேச்சை பேச மற்றவங்களாம் அதோட சைலண்ட் ஆகிறாங்க. சரி, இதுக்கப்புறம் அது வேணாம், லான்ச் பண்ணுறதை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அப்படியே டென்ஷனாக ஜேகே பார்த்து சீஃபோ, அதான் எல்லாமே சரியாக இருக்கே, பாதுகாப்பும் பக்காவாக இருக்குது, இன்னும் என்ன பதறிக்கிட்டே இருக்க, லான்ச் பண்ணிடலாம், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை சார், அவ்வளோ சர்வசாதாரணமாலாம் இருக்க முடியாது. எங்கள் அப்பனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால எப்போ எது வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டோட மரியாதை மானம் எல்லாம் இதில் தான் இருக்குது. அதனால தான், ஏன்னா ஈஸியாக இதை கைப்பற்றிடுவான். அதுக்கு தான் அடுத்த பிளான் மூவ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே, உன்னால் முடியும், நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. முடியும், முடிச்சு காட்டுவோம், எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே பேசிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கிட்ட அவனுக்கும் உங்களுக்கும் வந்து பெருசாக பேச்சுவார்த்தை இல்லை. நீங்கள் அவன்கிட்ட பேசுறது கூட இல்லை அதிகமாக. அவன் போய் குளிச்சுட்ருக்கான். நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி எனக்கு செக்கப் போகணும், கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. சரி, நாளைக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிறா. தேங்க்யூ, எனக்காக நீ நேரம் ஒதுக்கிறதுக்கு. ஹே, இதில் என்னடி இருக்குது? உன் சிஸ்டருக்கு அப்புறம் இப்போ தான் நீ என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்க. இவ்வளோ நாளாக நீயும் காமாகி பேசணும் அப்படின்னு தான் நானும் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நீ வந்து பேசுகிறதே பெருசு. கொஞ்சம் அப்பப்போ வெளியில் வா, அப்போ தான் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல. புரியுது டி அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ண கரெக்டாக பார்த்தா ஜேகே குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ நீங்கள் பேசினதுலாம் அவன் காது விழுந்திருக்கும். அவனுக்கும் செம்ம காண்டு. நான் ஒருத்தன் கட்டின புருஷன் குத்துக்கள் மாதிரி இருக்கான், இவன் என்ன கண்டவங்ககிட்டையும் கால் பண்ணி என் கூட வான்னு கேட்டுட்ருக்கா அப்படின்னு செம்ம காண்டில் வந்து அப்படியே உங்கள் கைப்பிடிச்சிருக்கான். நீங்கள் பயந்து போய் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே டவலோடு நின்றுட்டுருக்கான். என்ன அப்படிங்கிறீங்க? உன் மனசில் என்னடி நினச்சிட்ருக்க? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட் யூனோ அப்படின்னு சொல்லி கத்துறான். தேவையில்லாமல் பேசி காலையிலே கடுப்பு கலப்பாமல் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர போக அவனை உங்களை விடாமல் அப்படியே ஷோல்டர் அழுத்தி பிடிக்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறீங்க? நீ தான் பிரச்சனை. உனக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரில. குத்துக்கள் மாதிரி நான் இருக்கேன், உன் புருஷன். சரி, என் மேலே கோவமா? அம்மா இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. அதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே நம்ம எவ்வளோ ஒருத்தையை கூப்பிட்ற அப்படின்னு செம்ம காண்டில் கத்தி உங்கள் கையில் உள்ள ஃபோனை பிடிங்கி தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களை கையை இறுக்கி பிடிக்க அவங்களுக்கு அடுப்பாகுது. சி, கையை விடுங்க அப்படின்னு அவன்கிட்ட கையை உருவிக்கிறீங்க. அவங்களுக்கும் அவன் பிடிச்சது கூட அவ்வளோ ஆத்திரமாக வருது. நீங்கள் அப்படியே அவனை மறைச்சிட்டு என்ன இன்னும் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சும்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்தை எந்த சூழ்நிலை எப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணிங்கன்னு மறந்துட்டிங்களா என்ன? நான் எதையும் மறக்கலை. என் சாராவோட சாவுக்கு காரணம் நீங்கள், அதை நான் எப்பவும் மறக்கவும் மாட்டேன். அப்படியே இப்போ நல்லா மாதிரி பேசிட்டா அதெல்லாம் நான் கேட்டுட்டு அப்படியே அடங்கி போயிடணுமா? உங்கள் குழந்தைய வயிற்றுல இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? இங்கே பாருங்கள், கல்யாணமே ஜிமினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் பண்ணேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னை தொட்டு பேசுறதை நிறுத்துங்க. என்னை நீங்கள் தொடவே கூடாது அப்படின்ட்டு அப்படியே என்ன நினச்சிட்ருக்கீங்க? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் மந்த்லி செக்கப், அது என்னோடய குழந்தை, ஏன் செக்கப்
ஏன் இஷ்டம், நான் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போவேன், அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு காண்டில் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அப்படியே ஜேகேவை பிடிச்சி தள்ளுறீங்க. அவனோ தள்ளி விட்டதில் கீழே விழுக போனோம், கொஞ்சம் சுதாரிச்சு அப்படியே நிற்க. உங்களுக்கோ எல்லாருமே இப்போ இவன் பக்கம், நான் சொல்கிறது யாருமே கேட்கல, என்னோடய நியாயம் யாருக்குமே தெரில. இந்த ஜிம்மின் கூட இப்போல்லாம் இவன் கூட சுற்றிட்டுருக்காரு, அப்போது அவ்வளோதானா, சாராவுக்காக நியாயம் வாங்கணும் யாருமே நினைக்கல, நான் மட்டும் தான் குமரிட்டுருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோன் சேஞ்சஸ், மூடு ஸ்விங்கில் பயங்கரமாக கத்துறீங்க, அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் ஜேகே பக்கம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ அதனால் எப்படி எல்லா தப்பையும் அவன் பண்ணிவிட்டு நல்லவனாக அவன் இருக்கான், நான் மட்டும் எதுவுமே பண்ணாமல் என் தங்கச்சி இழந்துட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் புரியுது. ஸோ அப்படியே கிட்ட வந்து, ஏய் என்னடி சொன்னேன், தொடக்கூடாதா, ஏன் தொட்டா என்ன பண்ணுவியாம்மா, அவனா இவ்வளோ நாளாக போனால் போகுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் விட்டு வச்சதுப்பா. பட் நீங்களோ இன்றைக்கி பேசினதெல்லாம் அவனுக்கு செம்ம காண்டாக, இந்தமாதிரி இவ்வளோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, அவ்வளோ சரியாகி நம்மக்கிட்ட சரியாக வந்து பேசுவான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே தரமாட்டான், இந்த அடங்கா பிரியாரியை அடக்குனா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். உங்களால் முடியல, தள்ளி விட பார்க்குறீங்க, அவனும் விடாமல் இன்னும் இறுக்கி ஹக் பண்ண உங்களுக்கு கையே கொஞ்சம் வலிக்குது. இருந்தாலும் அவனுக்கு முடியல, ஏன்னா அவனுக்கும் ஆசை இருக்கும்ல, வயிறு இப்போ கொஞ்சம் பெருசாக தெரிய ஆரம்பிக்க, அவனுக்கும் அவன் குழந்தைய தொடணும்லாம் ஆசை இருக்குது. இருந்தாலும் நீங்களாம் மனசு மாறுவீங்கன்னு வெயிட் பண்ணி ஒரு வழியாக இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி தான் அப்படியே வயிற்றில் இன்னொரு கை அப்படியே நீங்கள் அதை தட்டி விட பார்க்குறீங்க. அந்த கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறான், உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவனை முறைக்க, என்னடி முறப்பு, தொட்டா என்ன பண்ணுவியா, இப்போ என்ன சொன்னேன், மோ இஷ்டமா, யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போவியா, ஏன் யாரை வேணாலும் எங்கே கூட்டிகிட்டு போய் பாரு, எங்கே இப்போ பேசிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து நிற்க. நீங்கள் பயந்து போய் அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கோ அப்படியே அழுக வருது. இவன் முன்னாடி அழுதுடக்கூடாது, பலகீனமானவன் காட்டிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வர அழுகி கூட அடக்கிட்டு அப்படியே அந்த கண்ணில் தண்ணி வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அது மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டாகி கண்ணீர் அப்படியே முட்டிக்கிட்டு நிற்க. அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு இது புரியுது, அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. புருஷன் பொண்டாட்டிட்டான், எந்த ஒளியும் மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, என் முன்னாடி அழுக கூட கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அவ்வளோ தூரம் ஆகிட்டாண்டின்னா அப்படின்னு அவனுக்கு மனசே வலிக்குது. இதோட சரி இவளுக்கு வலிக்குது போல் அப்படின்னு கையை மெதுவாக லூஸ் போடுறான். விட்டுட்டு அப்படியே பார்க்குறான். இங்கே பாரு, வாய் இருக்குன்னு தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு வம்பிழுத்துட்ருக்காத, அப்புறம் எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், அப்புறம் பின்விளைவு உனக்கு தான் மோசமாக இருக்கும், சரியா, ஒழுங்காக பேசு அப்படின்ட்டு பாவப்பட்டு அவன் விட்டாலும் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பீங்களா? நீங்களோ அப்படியே எப்படி என் தங்கச்சியை கொன்னீங்களே அதே மாதிரியா, உங்ககிட்ட அவள் பட்ட பாடலாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவனால் முடியல. ஐயோ ஹீரா போதும் அப்படின்னு அவனும் கத்துறான். என்ன கோவம் வருதோ, சார் செஞ்சது தான் நான் சொன்னேன், செஞ்சதை சொன்னால் அவ்வளோ கோவம் வருதா, என் தங்கச்சி ஒரே நிமிஷத்தில் கொண்டுட்டேன், ஆனால் என்ன கல்யாணங்கிற பேரில் தினம் கொண்டு வரணும், இவளை எப்படி நான் சரி பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நீங்களோ வாய் ஓயாமல் உங்களுக்கு என்ன பயம், மாஃபியாவாக இருக்கும் போதே கிரிமினலாக இருக்கும் போதே அப்படியே கொலை பண்ணுறதுக்கு பயப்படாமல் கொலை பண்ண வந்தானே நீங்கள், இப்போது தி கிரேட் போலீஸ் ஆஃபீஸர், இப்போ என்ன பயப்படாம போகிறீங்க, போலீஸே உங்கள் கையில் தானே, சட்டம் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே, அப்போ ஈஸியாக யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியல, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ இனிமே யாருக்கு பயப்பட போகிறீங்க, குழந்தைய வயிற்றில் இருக்குங்கிறதுக்காக தானே, இந்த குழந்தைக்காக தானே எனக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, நாளைக்கு நான் இந்த குழந்தைய பெற்று உங்கள் கையில் கொடுத்து குழந்தை போதும்னு குழந்தைய வச்சுட்டு என்ன கூட பரலோகம் அனுப்பலாம் தயங்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு கோவத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. ஜேகேவோ இவளை அப்படின்ட்டு, ஹே கோவம் வந்துட்டா ஒன்று மணி தெரியாமல் வார்த்தைகளை விடுவியா, முதல்ல என்ன பேசுகிறோன்னு புரிஞ்சு பேசு, கண்ட மணிக்கு வார்த்தையை விடாத, பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வெண்ணன்னு பேர் எடுத்தால் பார்த்தாது, எப்படி யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு புரிஞ்சு பேசு, ஃபஸ்ட்டு பேச கற்றுக்கடி, அப்புறம் பேசு, என்ன காயப்படுத்தாத நினச்சி கண்டதையும் பேசி உன்னையே காயப்படுத்திட்டு இருக்கடி. இங்கே பார், எனக்கு நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே கூட வாழணுன்னு பேராசெல்லாம் இல்லடி, அட்லீஸ்ட் உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணடி அப்படின்ட்டு இதுக்கு மேலே இவக்கிட்ட பேச முடியாதுன்னு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவ்வளோ சண்டைக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டோட போகிறது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இதுக்கு நான் தனியாகவே போயிடலாம் அப்படின்ட்டு ஜேகேவையும் கூட்டிகிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணலை. அதனால் நீங்கள் செக்கப்புக்கு தனியாகவே தான் போகிறீங்க. நீங்கள் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது அப்போ யாரோ ஒரு லேடி உள்ளே போடுறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஆரமோட ஒய்ஃப் தான். அவங்கள அப்படியே நூறா அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்களும் ஏ ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு எப்போ எத்தனை மாதம் அப்படின்னு வயிற்றாக கை வைக்கிறாங்க. நீங்களோ 6 அப்படிங்கிறீங்க. ஓ ஓகே இப்போ நல்லா வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஓகே சொல்லவே இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆரம் மூலியமாக எப்படியும் மேரேஜ் ஆனது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க.
அவங்களும் அங்கே வந்துட்டு கைனாவை தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரி சரி வா வா உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை அப்படிங்க நீங்கள் ஏன் வேறு டாக்டர் பார்க்க போறியா என்ன? நானும் கைனா தாம்மா, நம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே இப்போ அவங்க பின்னாடியே போகிறீங்க. அவங்கள விடாமல் விடாப்பிடியா நூறா அவங்களோட ரூம்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே காஃபியை எடுத்து ஊற்றுறாங்க. நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹே ஜஸ்ட் காஃபி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிக்க. அப்புறம் ஜேகே என்ன சொல்கிறாரு, கல்யாண லைஃப் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருக்குன்ட்டு நீங்களும் அப்படியே ஒரு பார்வை பார்க்க அவங்களுக்கும் புரியுது. லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஏன்டா இந்த கேள்வி கேட்டோங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி, நான் எதுவும் பழச கிளறணும்னு நினைக்கல, ஜஸ்ட் யதார்த்தமாக தான் கேட்டேன் அப்படிங்க. இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, ஆஸ் அ சிஸ்டராக நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது, கோ வித் ஃப்ளோன்னு அப்படியே லைஃப்பை மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கணும். பழசையே நினச்சிட்டு இருந்தா அங்கேயே தான் அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக புரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாமே புரியுது. நானும் மனசு தான், மனசுன்னு ஒன்று எனக்கும் இருக்குது. ஆனால் அதில் ரணங்கள் தான் அதிகமாக இருக்குது. தினமும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் என் மனசாச்சு என்னை குத்தி கிழிச்சிட்ருக்கு. உன் தங்கச்சியை இறக்கமே இல்லாத கொண்ட பாவியை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு அது என்னை கேள்வி கேட்குது. அது மட்டுமா, அவனோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருக்க. அவனை இப்போ நோக்கி கன்னை காமிச்சு கூட உன்னால் அவனை சரியாக ஷூட் பண்ண முடியல. அவன் உயிர் பழிச்சு வந்து நிற்கிறான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு என் மனசாச்சு என்னை காரி துப்புது. இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்னால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சு ஒரு லைஃப்பை என்னால் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசு விட்டு பேசி அலறீங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஓப்பன் அப்பாக ஆகாத நீங்கள் இன்றைக்கி தான் அவங்க பேசவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக மனசு விட்டு பேசி அப்படியே அலறீங்க. அழுதுட்டுருக்க உங்களையே அப்படியே அவங்க கூறுன்னு பார்க்குறாங்க. அவங்களும் உங்களை அப்படியே பார்த்துட்டு, சரி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்வ ஹீரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களோ என்ன நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், இவங்க என்ன சம்மந்தமே நம்ம கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி குழப்பமாக பக்கத்தை பார்த்து, ஆல்ரைட் நானே பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. நீ வாழ்ந்த சூழ்நிலை, நீ இன்னாரு தான் அப்படின்னு மற்றவங்க ஒன்று சொன்னது, இதெல்லாம் வச்சு தான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். ஐம் ரைட் அப்படிங்கிறீங்க. அப்போது இதெல்லாம் ஒரு நாள் மறந்து போய் பிறந்த பச்சை குழந்தையா நீ இருக்கிற அப்படின்னா அப்போது மற்றவங்கலாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புவேன், அதுதான் நான் அப்படின்னு நீ நம்புவல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்போது உனக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இல்லை அது உனக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதை சொல்ல வரேன்னு. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஜேகே இருந்திருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, லைஃபே தடம் மாதிரி போயிடுச்சு. இதுதான் நீ, இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு மற்றவங்க சொன்னதை வச்சு அவன் இப்படி தான் அப்படின்னு நினச்சி அவன் நீயாவது பரவாயில்ல, அவன் ஐடென்டிட்டியே இழந்துட்டு நிற்கிறான். அவனுக்குன்னு இருந்த முகம் போய் பேர் போய் எல்லாமே போயிடுச்சு. மறுபடியும் அந்த குப்பையிலேருந்து வந்து அவன் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ ஏன் அவனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? யாருமே வேணும்னு எதையும் செய்கிறதில்ல. தெரியாமல் செஞ்ச தப்புக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்கிற? நீ எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணும் அதே மாதிரி தானே அவனும் எத்திக்ஸ் மாரல்னு அவன் ஃபேமிலியிலே இல்லையா என்ன? அவனும் அதே மாதிரி நல்ல உங்கள் அப்பா விட மேலே ஹையர் ஆஃபீஸரான அவரோட பையன். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவை பற்றி நல்லா தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் அப்படி பிறந்த பையன் எப்படி தப்பு பண்ணுவான்? அது தெரியாமல் நடந்த தப்புக்கு உங்ககிட்ட மனசு வருந்தி மன்னிப்பு கேட்காமையா இருப்பான்? அதெல்லாம் நினச்சி அவன் இன்னும் ஃபீல் பண்ணாமல் இருப்பான்னு நினைக்கிறியா? ஸோ சூழ்நிலையை புரிஞ்சுக்க பாரு. நான் ஜேகேக்கு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லலை, பட் நான் அவரை மன்னிக்க சொல்கிறதுக்கு காரணம் அவருக்காக இல்லை, உனக்காக, உன்னோட ஹெல்த்துக்காக, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அட்வைஸ்லாம் பண்ணேன். உங்களுக்கும் இதெல்லாம் புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் குட் அப்படின்ட்டு சரி வா செக்அப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு செக்அப்லாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே குட், பேபி நல்லாயிருக்கு, க்ரோத் நல்லாயிருக்கு. ஸோ சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பார், லைஃப்பை இனிமேல் பார்த்து ஹாப்பியாக இருக்கப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசி. உன்னையும் உன் குழந்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அதோட சேர்த்து ஜேகேவையும் முடிஞ்ச அளவுக்கு அவனோட நியாயத்தையும் புரிஞ்சுக்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முறையாக ஜேகே பக்கம் இருக்கிற நியாயமும் உங்களுக்கு புரியுது. அவங்க சொன்ன மாதிரி அதே சூழ்நிலையில் நான் இருந்திருந்தா அப்படின்னு இப்போ தான் அவன் பக்கத்துலேருந்து கொஞ்சம் யோசிக்கிறீங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பால்கனி சைடு நின்றுட்டு அதே தான் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவன் பண்ணதும் தப்புன்னு சொல்ல முடியாதே, அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் என் தங்கச்சி சாரா
அவளோட லைஃப் என்னால் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கையை மடக்க இவங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 பக்கமும் இருதலை கொள்ளியாக அப்படியே யோசனையிலே நின்றுட்டுருக்க. அப்புறம் என்னம்மா சொன்னாங்க, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சவுண்டு கேட்க இப்போ தான் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே அம்மா தான் அவங்களுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து, டாக்டர்கிட்ட போனியே, செக்கப் முடிஞ்சா, என்ன சொன்னாங்க, பேபி எப்படி இருக்கான் அப்படின்னு அடுத்தடுத்த கேள்வியாக அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்குது பேபி க்ரோத்துன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஜூஸ் அப்படியே கையில் எடுத்துகிட்டு, கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தயங்க. அவங்களோ ஹே ஓகே ரிலாக்ஸ், என்னை பார்த்தா உனக்கு ட்ரெடிஷ்னல் மாமியார் மாதிரி தெரியுதா என்ன, அப்படிலாம் இல்லை, ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்களையே இமைக்க மருந்து பார்க்குறீங்க. பிகாஸ் அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணால் அது அப்படியே ஜேகே மாதிரியே இருக்குது. அந்த ஸ்மைலில் நீங்கள் அப்படியே தொலைஞ்சு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ஸ்மைல் இவங்க ஸ்மைல் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கையை அப்படியே பிடிக்க நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. அவங்க இங்கே பாருமா, என் பையங்கிறதுக்காக சொல்லலை, ஆனால் அவன் அப்படி தான், அதை தான் சொல்ல வரேன். அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லவில்லை, பட் அவனோட தப்பை அவன் உணர்ந்துட்டான். அவனே தெரியாமல் நடந்தது அது. ஆனால் அதுக்காக அவன் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. அவன் தண்டனை அனுபவிக்கணும்னு தான் நினைக்கிறான். அதனால தான் இப்படி இருக்கான். அவன் பண்ண தப்புக்கான தண்டனை நீ தான் அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுலையும் அவன் கரெக்டாக இருக்கான். அதே சமயம் அவன் பண்ணது எதுவும் அவனுக்கு தெரிஞ்சு மனசறிஞ்சு உனக்கு அவன் எதுவும் பண்ணலை, அதையும் நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கும் தான் அது புரியுமே, பட் இருந்தாலும் உங்கள் மனசு ஏற்றுக்காத ஒரே விஷயம் சாராவோட டெத்து தான். அவங்களோ இங்கே பாரு, அவன் நேர்மையானவன், எப்போவுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன், பட் அவனுக்கே தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே இன்னுமே வந்துட்டு ஒரு ஊழல் இருந்துக்கிட்டே இருக்குது. புரிஞ்சு தான் அவங்க உங்கள் 2 பேத்துக்காக பேசுகிறாங்க. அவங்களோ உங்கள் கையை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி, இங்கே பாருமா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை அதெல்லாம் என்ன நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை, அது எனக்கு தேவையும் இல்லை. ஒரு டிப்பிக்கல் மாமியாராக நான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கல, பட் அவன் ஒரு விஷயம் பண்ணானா அது சரியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு நீ நம்பு. அப்போ தான் 2 பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ தான் லைஃப் போட்டும் ஸ்மூத்தாக போகும். அப்போ தான் உங்களுக்கு வரப்போகிற பேபியையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்ல எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவன் பண்ணது தப்பு இல்லையே, தெரியாமல் பண்ண தவறு தானே அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கோ சரி முடிஞ்சு போச்சு, இனி அதையே பற்றி நினச்சிட்டு இருக்கக்கூடாது, இனி இருக்கிற லைஃப்பை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகுறீங்க. ஸோ சாரா அவளோட விதி முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நம்ம நினச்சி என்ன பண்ண முடியும். அவன் பண்ணது தப்புனா நம்ம பண்ணது தப்பு தான். நம்மளும் அங்கே போனோம், இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸாக தானே போனோம், அது யாருக்குமே தெரியாதே. தெரிஞ்சிருந்தால் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க போகிறதும் இல்லையே. தெரியாமல் நடந்த தப்புக்காக அவனை எத்தனை நாளைக்கு தான் தண்டிக்கிறது அப்படின்ட்டு உங்கள் மனசை நீங்களே கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்க்க அவங்களோட பாக்ஸ் அவங்க பெட்டியில் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்த நாள்லேருந்து அதை இன்னும் பிரிக்க கூட இல்லை. உங்கள் பேக்லேருந்து எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதோட சரி, வேறு எந்த திங்ஸையும் வெளியே எடுத்து வைக்கலாம், அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இனிமேவும் இதான் நம்ம லைஃப்பில் ஆனதுக்கப்புறம் ஏன் இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் சரி அப்படின்னு அங்கே அவங்க திங்ஸ்லாம் அடுக்கி வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் ரூமில் அவனோட திங்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இப்போ உங்கள் திங்ஸை அங்கே அடுக்கிறீங்க. அதில் மறுபடியும் அந்த உங்கள் தங்கச்சியோட ஒரு குட்டி பேக் இருந்திருக்கும்ல, அதை எடுத்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அந்த ஃபோன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ச் இருக்குது, அதை எடுத்து அப்படியே கையில் வச்சு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது இங்கே ஜேகேவோ உங்களோட நினைவுகளில் தான் எனக்கு செக்கப் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு கூட உனக்கு தோணலைல, அவ்வளோ வெறுக்கிறியாடி என்ன, நான் தெரிஞ்ச எதுவும் பண்ணலையடி, தெரியாமல் நடந்த தப்புக்கு எவ்வளோ தாண்டி என்னை தண்டிப்ப, நீ மட்டும் என்னடி, நீ அங்கே ஒரு போலீஸ்க்காக வந்த, நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியடி, நான் மாவியான்னு சொல்லி சொன்னானுங்க, அப்படி தான் நினச்சி அங்கே இருந்துட்டேன், அதனால எனக்கு தெரியலை, தெரியாமல் பண்ணது. அதுலேயும் நான் சாராவை கொல்லலடி, அது உனக்கு எப்போ தான் புரியும், என்னை ஏன்டி ஒதுக்கி வைக்கிற, என்னால் முடியலடி, உன் நினைவில் என்னால் சாகணும் போல் இருக்குடி அப்படின்னு குழம்பிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. நீங்கள் அந்த பதக்கத்தை கையில் வச்சு பார்த்துட்ருக்க. அப்போ டமார்னு கதவு திறக்கா. நீங்கள் யார் அப்படின்னு நிமிர்ந்து பார்க்க ஜேகே அப்படியே குளறிக்கிட்டே தள்ளாடி அனிமா அப்படின்ட்டு வரான். அவனோட உளறலையும் அவன் அப்படியே தள்ளாடி நடக்கிறதுலையும் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு. அவங்களுக்கு செம்ம கிடப்பாக்குது. இப்போ இருக்கிற கோவத்தில் இப்போ இதை வேற பண்ணிட்டு வந்து நிற்கிறான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு அவனை அப்படியே முறைச்சிக்கிட்டே நீங்கள் கையில் அந்த ஃபோனையும் அந்த என்ன பதக்கத்தையும் அங்கே இருக்கிற டேபிள் மேலே அப்படியே வச்சுட்டு நீங்கள் வெளியே போவாரீங்க. அப்போது எப்படியும் நீங்கள் வெளியே போயிடுவீங்கன்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு கதவை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியோட முறைச்சிட்டு இதிலெல்லாம் விவரம் தான் அப்படின்னு முறைக்கிறீங்க. அவனும் எங்கே போகிற நீ இங்கே வா அப்படின்னு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறான். நீங்கள் அவனை தீயாக முறைக்கிறீங்க. அவனும் உங்களை விடாமல் நல்லா அவங்க ஷோல்டரை அழுத்தி பிடிச்சி நான் சொல்கிறத கேளு ஹானி அப்படின்னு இறுக்கி பிடிக்க அப்படிங்கிறீங்க.
சாரி வலிக்குதா, சாரி, நம்ம மனுஷரு அப்படின்னு வாய் கொளறி அவன் சொல்ல, அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கும் இப்படிலாம் அவன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் இவன் இப்படி தண்ணி போட்டு வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவனும் ஹனிமா, நீ என்னோட ஹனி, உன்னை யாருக்கும் தரமாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு என்னோட ஹனி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அதெல்லாம் சரி, இப்படி தான் நிதானமே இல்லாமல் குடிச்சிட்டு வரீங்களா ஜிகே அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உட்கார அப்படின்னு நகர போகிறீங்க. அப்படியே உங்களை இழுத்து உங்கள் வயிற்றில் அப்படியே அவன் மூஞ்ச வச்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தப்பு தப்பு தப்பு. என்ன ஜேகே சொல்கிற? ஜாங்குக் சொல்லு, ஜாங்குக்கா சொல்லு அப்படின்ட்டு இருக்கான். சரி ஜாங்குக் தள்ளுங்க அப்படிங்கிறீங்க. முடியாது, நான் சொல்கிறத கேளு. நான் உன்னை இல்லை, நீ என்ன நம்ம 2 பேரும் எப்போ சந்தித்தோம் கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அந்த ஷிப்பில் அப்படிங்கிறீங்க. இல்லை தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் இல்லை. நம்ம 2 பேரும் சந்தித்தது ஷியாலி வேலியில். அது எல்லாருமே ட்ரைனிங் போன இடம். அதாவது சீனியர் எங்கள் கூட ஜூனியர்ஸும் கலந்துக்கிட்டது. அங்கே எல்லோரும் தட்டு மாதிரி ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருந்தபோது சர்வசாதாரணமாக ஏறி போனது நீ தானே. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க. அவனும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் அப்போ எனக்கு எதுவும் தெரியல. உன்னை அந்த ஷிப்பில் பார்க்கும்போது இந்த மூஞ்சி தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அப்போ தான் நினச்சேன் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. அப்போ சரியாக ஞாபகத்தில் இல்லை. அப்புறமா கேரளாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது தான் இந்த நினைவெல்லாம் வந்துச்சு. சாரிடி அப்படின்னு புலம்பிகிட்டே அவங்க மடியிலே அப்படியே தூங்கிடுறான். நீங்களோ பரவாயில்லையே, நம்ம ட்ரைனிங்கான தான் ஞாபகத்தில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நம்ம பார்த்தது, ஆமாம் அங்கே தான் வேறு பார்த்தேன். அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரு. அதை நினைக்கும் போதே உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படியே அந்த டியர்ஸ் அவன் மேலே பட்டு அப்படியே நெத்தியில் வலியை நீங்கள் அதை தொடச்சி விட்டு இப்போ ஜெயிக்க வேணால நேராக படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்தில் நீங்களும் அப்படியே படுத்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது தெரில அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து நீங்களும் தூங்குறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஸ்ட்டு கண்ணை முழிச்சது ஜேகே தான். முழிச்சதுமே அவன் பார்க்குறது நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்குது. ஐயோ நைட்டு குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே, என்னத்தை இவள்கிட்ட வளரி கொட்டினான்னு தெரியலையே, இவன் இருந்திருக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ட்டு அவனும் அடிச்சு பிடிச்சி பாத்ரூம்களோட நீங்கள் அவன் நவந்ததுமே முழிச்சிருப்பீங்க. எதுக்கு இவர் இப்படி ஓடுறாரு அப்படின்னு நீங்கள் அவனே பார்க்க அவன் தடாப்படான்னு ஓடி போய் பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு ஷவர் ஆன் பண்ணி ஐயோ குடிச்சிட்டு என்னென்னத்தை உளறி தொலைஞ்சேன்னு தெரியலையே, அவள் பார்வையே சரியில்லையே, என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே குளிச்சுட்டு வெளியே வந்தவங்களை பார்க்கவே இல்லை. போய் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தலையை தோட்டிக்கிட்டே லைட்டாக அவங்கள மிரர் வழியாக பார்க்க நீங்கள் அவனையே குறுன்னு எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருங்க பார்க்குறாளே நீங்களோ இவன் ஏன் இப்படி ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது அப்போ கரெக்டாக அவன் ஃபோன் எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த பதக்கம் வச்சுருப்பேன். ஸோ அதை பார்க்குறான். இது யாரோட அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு தெரில, இது சாராவோட பேக்கில் வந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஒரு வேளை ஏன் எரிக்க சாரா போட்டு தள்ளி இருக்கக்கூடாது, மேபி இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே குறுக்குன்னு பார்த்துட்டு இது அவளோட தான் இருக்குமோ அப்படிங்கிறான். இருக்கலாம் அப்படின்னு அதுக்கும் நீங்கள் அதே பதிலே சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருங்க. அவனும் அடுத்த நிமிஷம் இல்லை இவ்வளோ ஆளும் பார்க்கலாம்னு நினச்சா இவளுக்கு ஒன்றும் தெரியாது போலையே அப்படின்ட்டு சரி அப்படின்னு அவன் அடுத்த நிமிஷம் ஆரம்க்கு கால் பண்ணி அதை பற்றி ஏதோ டீட்டெயில் சொல்கிறான். சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு ஆரம் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறான். இங்கே நம்ம டான் மாஃபியா இருக்கார்ல, அவரோ என்ன நம்ம ஆள்கிட்டேருந்து இப்போ வரைக்கும் எந்த தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோ 2-3 டைம் ட்ரை பண்ணி அவன்கிட்டேருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படிங்கிறனால வேறு ஆட்கள் மூலியமாக அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சேகரிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கத்திட்டுருக்காரு. நோ, எனக்கு துரோகம் பண்ணுறான் அவன், நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்க ஆண்டனியோ. இல்லை இதையே நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, ஒருவேளை இதுவும் ஒன் ஆஃப் த ட்ராமாவாக கூட இருக்கலாம்ல அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே தீயா முறைக்கா ஆண்டனி அப்படியே வாய் முடிக்கா. இப்போ ஈவாவோ இல்லை அப்படின்னா அவன் ஏன் நம்மளால் வச்சு நம்ம கண்ணையை குத்த நினைக்கணும், இந்நேரம் அவங்க தான் பிளான் பண்ணியிருந்தா நம்ம ஆளுங்கள்ட்டேருந்து நமக்கு எப்போவுமே இந்த தகவல் வந்திருக்கும். நம்ம ஆளுங்களையும் அவன் முடக்கி வச்சுருக்கான் அப்படின்னா இதில் ஏதோ தப்பாக இருக்குது. அப்போது அவன் நம்மளை தான் பிடிக்கும்னு நினச்சிட்ருக்கான், அவங்கள நம்மக்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கல அப்படின்னு ஈவா கரெக்டாக சொல்கிறா. அவரோ நோ, 5 வருஷமாக அவனை பிடிச்சி வச்சு என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் அவன் எனக்கு அப்படிக்க பார்க்குறானா,
என்னோடய ஆளுங்களையே பிடிச்சி வச்சுருக்கான். ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு எப்போயோ வந்துட்டு அவனோட ஆளுங்க யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் அப்படியே வந்துட்டு சீக்ரெட்டாக அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கனால தான் எந்த ஒரு இதுவும் வெளியில் தெரியல. அதனால தான் இவருக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் அங்கேருந்து வரலையே, என்னாச்சு அப்படின்னு ஜேகேவையும் காண்டாக்ட் பண்ண முடியாதனால வேறு ஆளுங்களை விட்டு அங்கே விசாரிச்சதில் ஃப்ரைடே ஓட்டவாய் வச்சு சும்மா இருக்காமல் அவன் வளர்னது தான். அதுலேயும் ஜேகேவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்கள மேரேஜ் பண்ண வரைக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன நினச்சிட்ருக்க? இவ்வளோ பெரிய மாஃபியா கும்பலை வச்சு கட்டி ஆழ்ந்துட்டுருக்கேன்னா உன்னோட சின்ன ஒரு மூவை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளோ நாள் நான் பேசாமல் இருந்தது நீ எனக்கு கரெக்டாக இருப்பேன்னு நினச்சி தான். இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க மாட்டேன். இவன் எங்கிறதுக்கு காரணமே இவளுங்க 2 பேரும் தானே அப்படின்னு ஜேகேவோட அம்மா நீங்கள் 3 பேரும் கல்யாணத்தை எடுத்த ஃபோட்டோஸும் அவன் கையில் இருக்குது. அதை அப்படியே பார்க்குறான். இவளுங்களை சும்மா விட மாட்டேன். ஃபீலிங்ஸ் தான் இங்கே மேட்ரு. அதை தூக்கும் போது தெரியும் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஏதோ பிளான் போட்டுட்ருக்க. இங்கே ஜேகேவோ அங்கே ஆரம் சீஃபு அவங்க ஜிமின் அப்பா கிட்டலாம் அதை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். பட் அவங்களாம் எதுக்கு நீ இப்படி எல்லாத்தையும் கஸ்டடியில் எடுக்கணும், எல்லா சயின்டிஸ்ட்டையும் வேறு பக்கம் மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்க? ஆமாம், நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அவர் கூட இருந்திருக்கேன். அவரோட பிளான் எனக்கு நல்லா தெரியும். எதிர்பார்க்காத நேரத்தில் அடிக்கிறது தான் அவரோட யுக்தியே. ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னோட இருந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக தான் நினைப்பீங்க. ஆனால் நான் ஒன்றும் ஆரம்பத்துலேருந்து அப்படி கிடையாது. ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி புரிய வச்சு அவன் சொல்கிற ஐடியாஸ்க்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் கொஞ்சம் அவன் மேலே டவுட்லேயே தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் சரி பண்ணி அவன் ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வெளியில் வரான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும். 100 அதான் கால் பண்ணியது. ஹலோ அப்படின்னதும் உன் ஒய்ஃப் செக்கப்புக்கு வந்திருந்தா, ஃபோனை விட்டு போயிட்டா. உன் அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ண ரீச் ஆகலை. சரின்னு ஃப்ரைடே கால் பண்ணேன். அவனும் பேசினான், அதோ வரேன்னா. ஆனால் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் உன் ஒய்ஃபோட மொபைல் என்கிட்ட தான் இருக்குது. நீ கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போறியா அப்படிங்க. எது? அம்மாவுக்கு ரீச் ஆகலையா? அதான் ஓகே. பட் ஃப்ரைடே கிட்டே என்ன பேசுனீங்க? ஃபோன் வந்து வாங்கிக்க சொன்னேன். இதோ வரேன்னா. ஃப்ரைடே இப்போ எங்களோட இல்லை. எப்படி இப்படி சொல்லியிருப்பான்? சம்திங் ராங் அப்படின்னு அவன் ஏதோ யோசிச்சுட்ருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.